الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அழியும் உலகமும் அழியாத மறுமையும் என்கிற தொடரின் இறுதி பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த தொடரில் கடந்த சில நாட்களாக உலக வாழ்க்கையினுடைய அற்பமான கவர்ச்சிகள் குறித்தும், அத்தகைய அற்பமான கவர்ச்சிகள் மறுமை நினைவை விட்டும் திசை திருப்பக்கூடியவையாக உள்ளது என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொன்ன அறிவுரைகள், உலக கவர்ச்சிகள்லேயே மிகவும் ஆபத்தானது பொருளாதார கவர்ச்சி, அத்தகைய கவர்ச்சியில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நபியல் நாயகம் அவர்கள் நமக்கு சொன்ன அறிவுரைகள், நபியல் நாயகம் அவர்கள் இந்த உலக இன்பங்களின் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், நபித்தோழர்கள் இந்த உலக இன்பங்களின் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களெல்லாம் மறுமை சிந்தனையோடு தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு கழித்தார்கள், மறுமையினுடைய அல்லாஹ் நல்லடியார்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிற சுவனத்தினுடைய இன்பங்கள், அந்த நிலையான இன்பங்கள் குறித்து நபியல் நாயகம் நமக்கு சொன்ன அறிவுரைகள் என பல செய்திகளை இது நாள் வரை இந்த தொடரிலே நாம் பார்த்திருக்கிறோம். அதில் இன்றைய தினம் இறுதியாக இத்தகைய மறுமை வாழ்விற்காக, சொர்க்கம் என்கிற நிலையான இன்பத்தை பெறுவதற்காக நாம் எந்த அளவிற்கு இந்த உலகத்திலே நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். மறுமையை நம்புகிறோம், இந்த உலக வாழ்வு அழியக்கூடியது என்று உறுதியாக நம்புகிறோம். ஒரு நாள் இந்த உலகை விட்டு நாம் பிரிய போகிறோம் என்பதை எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்புகிறோம். ஆனால் மறுமையான நிலையான மறுமை வாழ்வை நாம் நம்புவதைப் போல அந்த மறுமை வாழ்விற்காக நாம் எந்த அளவு நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதற்கான முன் தயாரிப்புகளில் நாம் சரியாக முறையாக ஈடுபடுகிறோமா? இந்த கேள்வி மிக முக்கியமானது. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய கேள்வியை எழுப்புகிறார்கள். ஒரு நபி தோழர் நபியல் நாயகத்திடம் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். மத்தஸ்ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாள் எப்போது வரும்? இதுதான் அந்த நபி தோழருடைய கேள்வி. நபியல் நாயகம் அவர்கள் அந்த நபி தோழருக்கு பதில் அளிக்கிறார்கள், ஒமாதா அஅதத்தலஹா, அந்த மறுமை நாளுக்காக நீங்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள்? அவங்க கேட்ட கேள்வி மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்குறாங்க. அதற்கு நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பதில் சொல்லாம, மறுமை நாள் வர்றது வரட்டும், அந்த நாளுக்காக நீங்க என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிறீங்க? அதற்குரிய தயாரிப்புகளில் ஈடுபட்டு விட்டீர்களா? அந்த நாளை எதிர்கொள்வதற்குண்டான முன் தயாரிப்புகள் முறையாக உங்களிடத்தில் உள்ளனவா என்கிற கேள்வியை நபியல் நாயகம் அங்கே முன்வைக்கிறார்கள் என்கிற செய்தியை புகாரியில 3688வது செய்தியாக பார்க்கிறோம். உண்மையிலேயே இது அந்த நபித்தோழருக்கு மாத்திரம் உரிய கேள்வி அல்ல. மறுமையை நம்பக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும், அற்பமான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய, நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. எப்போது வேண்டுமானாலும் நாம் இந்த உலகை விட்டு பிரிந்து விடுவோம். நமக்கும் இந்த உலகத்திற்குமான தொடர்பு எதுவரை? மரணிக்கும் வரையிலும் தானே. எப்போது மரணிப்போம் என்பதற்கு ஏதேனும் உத்தரவாதம் உண்டா? எந்த உத்தரவாதமும் இல்லை. இவ்வளவு நாள் இந்த உலகத்தில் நாம் இருப்போம், இத்தனை வருட காலம் இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம் என்பதற்கு யாருக்கும் எந்த விதமான உத்தரவும் கிடையாது. அப்படியான நிலையற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எப்போது வேண்டுமானாலும் மரணம் வந்துவிடும் என்றால், அந்த மரணத்திற்கு பிறகு நம்முடைய நிலை, மரணத்திற்கு பிறகு நமக்கும் இந்த உலகத்திற்குமான தொடர்பு இல்லைதானே. உடனடியாக நாம் அல்லாஹுடைய மன்னரி என்கிற இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மன்னரி வாழ்க்கைக்குள்ளாக நாம் செல்கிறோம் அல்லவா? அதன் தொடர்ச்சியில் அதன் பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த உலகையும் அழிக்கின்ற நாளில் எல்லா மக்களையும் மன்னரையிலிருந்து எழுப்பி அவர்களை விசாரித்து அவரவர்கள் செய்த செயலுக்கு உண்டான தக்க கூலியை வழங்கக்கூடிய நாள் வருமே,
அந்த நாளுக்கு நாம் என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எதை தயாரிக்க வேண்டும் என்றும் நமக்கு வழிகாட்டினார்கள். நாம் தயாரிக்க வேண்டியது எது? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவரை 3 விஷயங்கள் பின்தொடர்கிறது. அவருடைய குடும்பத்தார் பின்தொடர்கிறார்கள், அவருடைய உடைமைகள் அவரை பின்தொடர்கிறது, அவருடைய அமலும் அவரை பின்தொடர்கிறது. ஆனால் அடக்கம் செய்து முடிக்கப்பட்டு விட்ட பிறகு, அவர் அடக்கம் செய்து முடிக்கப்பட்டு விட்டதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தார்கள் திரும்பி விடுகிறார்கள். அவருக்கு சொந்தமான உடைமைகள் திரும்பி விடுகின்றன. அவருக்கு சொந்தமான பொருளை எல்லாம் கொண்டு போயிருவாங்கல்ல, திரும்பி விடுகின்றது. மீதம் இருப்பது எது? வயபுகா அமலுஹு, அவருடைய அமல்கள் மாத்திரம்தான் அங்கே மீதம் இருக்கும். அவருடைய மரணத்திற்கு பிறகும் அவருக்கு உதவக்கூடியதாக அவருடைய அமல்கள் தான் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படி என்றால் நாம் சேகரிக்க வேண்டிய செல்வம் எது? நிலையான செல்வமாக இருக்கிற, நாம் நம்புகிற மறுமை வாழ்க்கையில் நமக்கு உதவக்கூடிய மிகச்சிறந்த நிலையான செல்வம் வணக்க வழிபாடுகள், நல்லறங்கள். அதைத்தான் திருக்குர்ஆன் நமக்கு சொன்னது. அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, பொருளாதாரமும் மக்கள் செல்வமும் இந்த உலகத்தின் அற்பமான கவர்ச்சிகள். ஒல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் இன்த ரப்பிக்க சவாபா, பாக்கியாத்து சாலிஹாத், நிலையான நல்ல அமல்கள் இருக்கின்றதே, அவைகள்தான் உம்முடைய இறைவனிடத்தில் மிகச்சிறந்த கூலி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நல்ல அமல்களை அதிகமாக நாம் திரட்ட வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறான். அதற்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோம். இந்த உலக வாழ்க்கை என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு சிறைச்சாலை, ஒரு சோதனை. சோதனையான இந்த உலக வாழ்க்கையில் என்ன சோதிப்பதற்கு அல்லாஹ் நம்மை படைத்தான்? வீணாக படைத்தானா? எந்த நோக்கமும் அற்று அல்லாஹ் நம்மை படைத்தானா? குர்ஆனில் அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். அல் முஃமினூன் என்கிற அத்தியாயம் 115வது வசனம், அஃப ஹசிப்தும், நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, அன்னமா ஹலக்னாக்கும் அபஸம் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், உங்களை எல்லாம் நாம் வீணாக படைத்தோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? நீங்கள் நம்மிடத்தில் திரும்பி வரமாட்டோம் என்று கருதி கொண்டீர்களா? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். வீணா படைச்சோம் நினைச்சீங்களா? எந்த நோக்கமும் இல்லாமல் இந்த உலகத்தில் உங்களை நாம் படைத்தோம் என்று நினைத்தீர்களா? உலக இன்பத்திலேயே மூழ்கி சாப்பிடுறது, தூங்குறது, உலக இன்பத்தில் மூழ்கி திளைப்பது, அல்லாஹ்வை மறந்து மறுமையை மறந்து மறுமைக்கு தேவையான நிலையான செல்வமாகிய வணக்க வழிபாடுகள் என்கிற செல்வத்தை திரட்ட மறந்து தான்றோண்டித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்களா? வீணாக நீங்கள் படைக்கப்படவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் படைத்ததனுடைய நோக்கத்தை அத்-தாரியாத் என்கிற அத்தியாயம் 55, 56 ஆகிய வசனங்களில் சொல்கிறான். வதக்கிர், நபியே இவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள். ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், அறிவுரை நிச்சயம் மூமின்களுக்கு பலனளிக்கும். இறை நம்பிக்கையாளர்களுக்கு அந்த அறிவுரை நிச்சயம் பலனளிப்பவையாக இருக்கும். என்ன அறிவுரை? ஒமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்குத்தான் நான் படைத்தேன். இந்த உலக வாழ்க்கையில நாம் எல்லாம் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவதுதான் நம்மை படைக்கப்பட்டதின் நோக்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அதுதான் பிரதானமான நோக்கம். அந்த நோக்கத்திற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இதர தேவைகள் எல்லாமும் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையான தேவைகள் தான். அது சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், காசு பணத்தை திரட்டுகிறோம், அது அனுமதிக்கப்பட்டது. அதுவே நாம் வாழ்வில் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அல்ல. நாம் இந்த உலக வாழ்க்கையில் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னென்ன வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று நமக்கு உத்தரவிட்டானோ அப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும், நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும். அதை சோதிப்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நம்மை அனுப்பியிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அல் கஹஃப் என்கிற அத்தியாயம் 7வது வசனம், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தன் லஹா, இந்த உலகத்தின் மீது உள்ளவற்றை எல்லாம் நாம் அலங்காரமாகவே படைத்து வைத்திருக்கிறோம். எதற்காக? லினபுலுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா, அவர்களில் அழகிய அமல்களை செய்பவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காக, சோதிப்பதற்குத்தான். உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே கவர்ச்சியா நம்ம காட்டுறோமே, எதற்காக வேண்டி? இந்த கவர்ச்சிகளுக்கெல்லாம் இடமளிக்காமல், இந்த கவர்ச்சிகளின் ஊடாக சென்று அல்லாஹுவை மறுமையை மறந்து விடாமல் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை கண்டறிவதற்கு, அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு, அப்படிப்பட்ட சோதனை தான் இந்த உலக வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கிறான். அல் முல்க் என்கிற அத்தியாயம் 2வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத்தவுல் ஹயாத்த, அவன்தான் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தினான். எதற்காக? லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய அமல்களை செய்பவர்கள் யார் என்பதை அவன் சோதிப்பதற்காக. இங்கேயும் அல்லாஹ் சோதனையைத்தான்,
அழகிய அமல்கள் செய்பவர்கள் யார் என்கிற சோதனையை அல்லாஹ் இங்கே பிரதானப்படுத்துகிறான். நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், முஸ்லிமில் இடம்பெறுகிற செய்தி, இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா, இந்த உலகம் இனிமையானது, பசுமையானது, வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா, அல்லாஹ் உங்களை இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறான் என்றால் ஃபயந்துரு, அவன் பார்க்கிறான், உற்று நோக்குகிறான், கைஃப தஅமலூன், நீங்கள் எவ்வாறு அமல் செய்கிறீர்கள், நீங்கள் எவ்வாறு எப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்கும் அதை உற்று நோக்குவதற்கும் தான் அல்லாஹ் உங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான். ஃபத்தகுத் துன்யா, இந்த உலகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் அங்கேயும் நினைவூட்டுகிறார்கள். உலகத்தை பயந்துக்க, உலக விஷயத்துல நீ கவனமாயிரு, அது உன்னை அமல் செய்வதை விட்டும் திசை திருப்பக்கூடியவையாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் உன்னை படைத்திருப்பதின் நோக்கம் நீ எவ்வாறு அமல் செய்கிறாய் என்பதை பார்ப்பதற்கு தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நாம படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அந்த சிறந்த மறுமை வாழ்வு, சிறந்த மறுமையினுடைய இன்பம், சுவனத்தின் பேரின்பம், அதை பெறுவதற்கு நம்மை ஓரளவு தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியவையாக வணக்க வழிபாடுகளை அதிகமாக ஈடுபட வேண்டும். அதுதான் அல்லாஹ் நம்மை படைத்திருப்பதனுடைய நோக்கம். இது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அதை நம்ம செய்யறோமா, திரட்டுறோமா? காசு பணத்தை திரட்டுறோம். இந்த உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, அற்பமான இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையிலக்கு நம்ம என்னென்ன தேவையோ அதை திரட்டுவதில் கவனம் செலுத்துறோம். மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு அவற்றை திரட்டுவதில் பிரச்சனை இல்லை, அது தனி. அதே போல நிரந்தரமான நிலையான அந்த மறுமை வாழ்க்கையில நாம சிறப்பான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு என்ன செல்வம் தேவையோ அந்த செல்வத்தை திரட்டுவதில் அதிக அக்கறை கொள்ள வேண்டுமா இல்லையா? அதிக கவனத்தை அதில் செலுத்த வேண்டுமா இல்லையா? உலக வாழ்க்கைக்காக வேண்டி ஓடிக்கொண்டே இருக்கிறோமே, மறுமைக்காக எப்போது ஓடுவது? மறுமை வாழ்விற்கு உண்டான தயாரிப்புகளில் எப்போது ஈடுபடுவது? நம்முடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் அவன் விசாரிக்கின்ற அந்த நாளில் வெறுங்கையோடு போய் நிற்பதா? அல்லாஹ் நம்மை அறிவுறுத்துகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹ்வை நீங்கள் பயப்பட வேண்டும்? வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு மனிதனும் நாளைக்காக, நாளை மறுமை நாளுக்காக என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வை பயப்படுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹ் பயப்படுறேன் அல்லாஹ் பயப்படுறேன்னு சொல்றது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தனும் சிந்திச்சு பாருங்க, சுய பரிசோதனை செய்யும். நாளை மறுமை வருமே, அல்லாஹ் முன்னால் நம்ம நின்னாகணுமே, அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து விசாரணை மேற்கொள்ளப்படுகின்ற அந்த நாளுக்காக நான் என்ன தயாரிச்சு வச்சிருக்கிறேன், எவற்றை நான் முற்படுத்தி வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்கட்டும். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கிறான். அதற்கு பிறகு அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வலா தக்கூனு கல்லதீன நசுல்லாஹ, அல்லாஹ்வை மறந்து விட்டார்களே அவர்களைப் போல் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் மறந்து மறுமை மறந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே, தங்களையுமே மறந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களைப் போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே அல் ஹஷ்ர் என்கிற அத்தியாயம் 18 மற்றும் 19வது வசனத்துல நமக்கு சொல்றான். அப்ப சொர்க்கத்துக்கு நாம போக விரும்புறோம், ஆசைப்படுறோம், அந்த நிலையான இன்பத்தை பெற விரும்புகிறோம் என்றால் அதற்கு உண்டான தகுதியான, அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய செயலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும். அமல், நல்ல அமல் தானே சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரொம்ப முக்கியம். குர்ஆன்ல அல்லாஹ் எங்கேயெல்லாம் சுவனத்தை பற்றி பேசுகிறானோ அங்கேயெல்லாம் அல்லாஹ் தவறாமல் குறிப்பிடுகின்ற அம்சம் எது? ஈமான், நல்ல அமல்களை பற்றி, ஈமானை பற்றி அல்லாஹ் சொல்வான். இறை நம்பிக்கையை பற்றியும் வ அமிலு சாலிஹாத், நல்ல அமல்களை பற்றியும் அல்லாஹ் சொல்வான். பல வசனங்கள்ல பார்க்கலாம். ஒரு வசனம் 4வது அத்தியாயம் 124வது வசனம், ஒமைய அமல் மின சாலிஹாத்தி மின் தக்கரின் அவ் உன்சா, நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஒஹுவ முஃமினுன், அவர்கள் ஈமான் கொண்ட நிலையில் அத்தகைய நல்ல அமல்களில் ஈடுபடுவார்களே ஆனால் ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். வலா யுதுலமூன நகீரா, அணுவளவும் அவர்கள் அநீதிக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள். அப்ப சொர்க்கம் போறதுக்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் சொல்வது யாரை? யார் அமல்களில் ஈடுபடுறாங்களோ, நல்ல அமல்களை செய்யறாங்களோ, சரியான ஈமானுடன் சரியான வணக்க வழிபாடுகளை, நல்ல வணக்க வழிபாடுகளை யார் செய்யறாங்களோ அவங்க தான் மறுமை நாள்ல சொர்க்கத்துக்கு போவாங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். ஏன்னா மறுமை நாள்ல அந்த அமல்கள் தான் நமக்கு மிகப்பெரிய துணையாக நமக்கு நிற்கும். அல்லாஹ்விடத்தில் நமக்காக பரிந்து பேசக்கூடியவையாக, நமக்கு ஆறுதலாக, நமக்கு துணையாக, நாம் இந்த உலக வாழ்வில் மரணிப்பதற்கு முன்பு செய்யக்கூடிய நல்ல ஈமானோடு செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப துணையாக மறுமை நாள்ல இருக்கும். உறவுகள் நமக்கு துணையா நிற்பாங்களா? சொந்த பந்தங்கள் மறுமை நாள்ல நமக்கு துணை நிற்பார்களா? அதெல்லாம் இந்த உலகத்துல
தாய் தந்தை பெற்றோர்கள் பிள்ளைகள் கணவன் மனைவி சொந்த பந்தம் எல்லா உறவுகளும் இந்த உலகத்தோட முடிந்து விட்டது. மறுமை நாள்ல அப்படிப்பட்ட உறவுகள் விசாரணையின் பொழுது அல்லாஹ் நம்மிடத்தில் விசாரணையை துவக்குகின்ற பொழுது அப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு பலன் அளிப்பார்களா? பலனளிக்க மாட்டார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்பட்டு விட்டதென்றால் ஃபலா அன்சாப பைனஹும் யௌமஇதி வலா யதஸாஅலூன், அந்நாளில் அவர்களுக்கு மத்தியில் எந்த உறவும் இல்லை. சூர் ஊதப்பட்டுருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த நாள்ல அவர்களுக்கு மத்தியில் எந்த உறவும் கிடையாது. வலாஹும் யதஸாஅலூன், அவர்கள் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். ஒருவரை ஒருவர் விசாரிக்க முடியாது, விசாரிக்கவும் மாட்டாங்க. தகப்பன் மகனை பார்ப்பாரு, விசாரிப்பாரா? என்னப்பா நல்லா இருக்கியா? அல்லாஹ் உன்னை விசாரிக்கும் போது உனக்கு எதுவும் பிரச்சனை சிக்கல்னா என்ன கூப்பிடுப்பான்னு சொல்வாரா? இந்த உலகத்துல சொல்லுவான், ஒரு தகப்பன் சொல்லுவான், ஒரு பிள்ளை சொல்லும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இருப்பார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஆறுதலாக, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். எல்லாமே இந்த உலகத்துல தான். உனக்கு ஒரு கஷ்டம்னா வந்து சொல்லுப்பா, நாங்க வந்து நிக்கிறோம் சொல்வதற்கு இந்த உலகத்தில் 1000 பேர் இருப்பார்கள், பல பேர் இருப்பார்கள். மறுமை நாள்ல வந்து சொல்வாங்களா? அல்லாஹ் விசாரிக்கும் போது உங்களுக்கு எதுவும் பதில் சொல்ல சிரமமா இருந்தா நாங்க எடுத்துறோம், என்ன கூப்பிடு, யாரும் சொல்லுவாங்களா? யாரும் யாருக்கும் துணையாக வந்து நிற்க முடியாது. மறுமை நாள்ல ஒவ்வொருவரும் அவரவர் செய்த அமல்களுக்கு உண்டான கூலியைத்தான் மறுமை நாள்ல பெற இயலும். ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தனித்தனியாக விசாரணை எதிர்கொண்டாகணும். உறவுகள் எது ஆதரவாக வந்து நிற்பது இரண்டாவது, பார்த்து ஓடுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தந்தையை பார்த்து, தாயை பார்த்து, சகோதரனை பார்த்து, மனைவியை பார்த்து ஓடக்கூடிய நாள் அது. தந்தையை பார்த்தா மகன் ஓடுவான், இவர் நம்ம கிட்ட எதுவும் அமல் கேட்டு வந்துடுவாரோ, நம்முடைய உதவி கேட்டு வந்து விடுவாரோ என்று பயந்து ஒவ்வொரு உறவுகளும் சக உறவுகளை பார்த்து ஓடக்கூடிய ஒரு நாள் அது. அப்படிப்பட்ட அந்த நாள்ல உறவுகள் எல்லாம் கைவிட்டு நிற்கக்கூடிய அந்த நாளில் நமக்கு துணையாக வந்து நிற்பது, ஆறுதலாக இருப்பது, பக்கபலமாக இருப்பது எது? அமல்கள் தானே. நம்ம இந்த உலகத்தில் செய்யக்கூடிய தொழுகையும் நோன்பும் தானே மறுமை நாள்ல வரும். நபிகள் நாயகம் நமக்கு இந்த உலகத்தில் என்னென்ன வணக்க வழிபாடுகளை செய்ய சொன்னார்களோ, கட்டளையிட்டார்களோ, அந்த வணக்க வழிபாடுகள் தானே மறுமை நாள்ல நமக்கு ஆறுதலாக இருக்கும். அதெல்லாம நம்ம இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கிற பேரு, புகழ், அந்தஸ்து, பெருமை, செல்வம், சொத்து இதெல்லாம் வந்து நிற்குமா? மறுமை நாள் பல பேர் புலம்புவான். என்ன புலம்புவான்? மா அகுனா அன்னி மாலியால், என்னுடைய செல்வம் எல்லாம் என்னை காப்பாற்றவில்லையே. ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் என்னை அழித்து விட்டதே. உலகத்தில் நான் எவ்வளவு அதிகாரமா இருந்தேன், எனக்கு நான் சொன்ன அதை கேட்பதற்கு எவ்வளவு பேர் இருந்தார்கள், இந்த உலகத்தில் எனக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்தது, அவைகள் எல்லாமும் என்னை கைவிட்டு விட்டதே, புலம்புவான். இந்த வசனத்தை அல்லாஹ் அல் ஹாக்கா என்கிற அத்தியாயம் 28, 29 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் யூனுஸ் 10வது அத்தியாயம் 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்னலி குல்லி நஃப்ஸின் ஸலமத் மா ஃபில் அர்ள் லஃப்ததத் பிஹி வ அஸர்ருன் நதாமா. மறுமை நாள்ல பாவம் செய்த ஒவ்வொரு அடியார்களும் பூமியில் உள்ள தாங்கள் திரட்டி வைத்திருக்கிற எல்லா செல்வத்தையும் நஷ்டஈடாக கொடுத்து தப்பிக்க வேண்டும் என்று விரும்புவார்களாம், கை செய்தப்படுவார்கள். லம்மா ரஅவுல் அஸாப், அவர்கள் வேதனையை பார்க்கின்ற பொழுது இப்படி அவர்களுக்கு தோன்றும், இப்படி நினைப்பார்கள், நம்ம செல்வம் உலகத்தில் சேர்த்து வைத்த எல்லா செல்வத்தையும் இதற்கு ஈடாக கொடுத்தேனும் இந்த வேதனையிலிருந்து தப்பிக்க முடியாதா, இந்த நாளின் சிரமத்திலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியாதா என்று அவர்கள் நினைப்பார்கள். அப்ப எதுவுமே உதவாத ஒரு நாளாக அந்த மறுமை நாள் இருக்கும் என்று சொன்னால், அந்த நாள்ல நமக்கு உள்ளது வந்து அமல்கள் தான். எல்லோருமே கலக்கத்தில் இருப்பாங்க. நபிமார்களை பற்றியே நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனைவருமே கலக்கத்தில் இருப்பார்கள் என்கிற செய்தியை புகாரியில 62, 65, 27 ஆகிய செய்தியில பார்க்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துஹ்ஷரூன ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லா, நீங்கள் மறுமை நாளில் செருப்பணியாம கத்னா செய்யப்படாம நிர்வாணமானவர்களாகத்தான் நீங்க எழுப்பப்படுவீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருக்கு கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எல்லோரும் நிர்வாணமானவர்களாக இருப்போம்னா அர்ரிஜாலு வன்னிசாவு யன்துரு பஅதுஹும் இலா பஅதின், ஆண்களும் பெண்களும் சிலர் சிலரை பார்த்து கொண்டு இருப்பார்களே, அப்படியான ஒரு சூழல் வருமே. அப்ப நபிகள் நாயகம் அதற்கு என்ன பதில் சொன்னாங்க? ஆயிஷா, அப்படி அல்ல, அல் அம்ரு அஷத்து மின் ஐயு ஹிம்மஹும் தாக்கி, அதையெல்லாம் நினைப்பதை விட காரியம் ரொம்ப மோசமா இருக்கும், சிரமமா இருக்கும். அதை பற்றிலாம் அவங்க நினைக்கவே முடியாது. தாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை கூட அவர்கள் அறிந்திராத அளவுக்கு பேர் அதிர்ச்சி நிறைந்த ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும். அப்படின்னா எவ்வளவு கலக்கம் நிறைந்த ஒரு நாள்னு பாருங்க.
தான் நிர்வாணமாக இருப்பதை, தன்னுடைய அருகில் உள்ளவர்கள் நிர்வாணமாக இருப்பதை கூட அறிய முடியாத அளவுக்கு உண்டான பேர் அதிர்ச்சி அந்த நாள்ல இருக்கும். கலக்கத்தில் இருப்பார்கள் ஒவ்வொருவர்களும். இறை தூதர்கள்ட்ட எல்லாம் நம்ம போய் கேட்போம். நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் புகாரியில 47:12, அந்த நாளில் அல்லாஹ் அந்த அடியார்கள்லாம் மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கின்ற பொழுது ஒவ்வொரு இறை தூதர்கள்ட்டையும் போய் கேட்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல போவாங்க. போய் அன்த அபுல் பஷர், நீங்க தான் மனித குலத்தினுடைய முதல் மனிதர், மனிதர்களுக்கெல்லாம் தந்தை, நீங்க ஏதாவது எங்களுக்கு செய்யக்கூடாதா? பாருங்க எவ்வளவு சிரமப்படுறீங்க, நிலையை நீங்க பார்க்கத்தானே செய்றீங்க, ஏதாவது செய்யுங்க, அல்லாஹ் உங்களை தன்னுடைய கையால் படைச்சான், அப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல சொல்லுவாங்க. அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்வார்கள்? அவங்க தன்னுடைய நிலை குறித்து கவலைப்படுவாங்க. என்றெல்லாம் அப்படி கேட்காதீங்க, அல்லாஹ் என் மேல கடும் கோபத்தில் இருக்கிறான். ஒன்னஹு கது நஹானி அனி ஷஜரதி ஃபஅஸைதுஹு, அல்லாஹ் என்னை ஒரு மரத்திற்கு அருகாமையில் நெருங்கக்கூடாது என்று சொன்னான், அந்த உத்தரவுக்கு நான் மாறு செய்து விட்டேன். ஆகவே என்னுடைய நிலை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நப்சி நப்சி நப்சி, என்னுடைய நிலை தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது, கவலைக்குரியதாக இருக்கிறது. நீங்க வேற யார்ட்டையாவது போங்க, இது ஹபு இலா நூஹின், நூஹு நபிட்ட நீங்க அவரிடத்துல போங்கன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க. பிறகு அந்த மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல வருவாங்க. அவங்க இடத்துல வந்து சொல்லுவாங்க, இன்னக அன்த அவ்வலு ருசுல், நீங்கள் தான் முதல் இறை தூதர், இலா அஹ்லில் அர்த், பூமி முழுவதும் அனுப்பப்பட்ட முதல் இறை தூதராக நீங்க இருக்கிறீங்க. ஒக்கது சம்மாக்கல்லாஹு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ் உங்களை நன்றி செலுத்தக்கூடிய அடியார் என்று பெயரிட்டிருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அப்தன் ஷக்கூரா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதையெல்லாம் அவங்க இடத்துல குறிப்பிட்டு இப்படியெல்லாம் அல்லாஹ் உங்களை பாராட்டுகிறானே, இஷ்ஃபஅலனா இலா ரப்பிக், எங்களுக்காக நீங்க அல்லாஹ் இடத்துல பரிந்துரை செய்ய மாட்டீர்களா, கொஞ்சம் பரிந்துரை செய்யுங்கன்னு அங்க நூஹ் நபி இடத்துல சொல்லப்படும். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, அவங்களும் என்ன நப்சி நப்சி, என்னால் அல்லாஹ் என் மேல கடும் கோபத்தில் இருக்கிறான், எனக்கு ஒரு பிரார்த்தனை வழங்கப்பட்டிருந்தது, அந்த பிரார்த்தனை என்னுடைய சமுதாயத்திற்கு எதிராக நான் கேட்டுவிட்டேன், ஆகவே என்னை நீங்க நாடாதீங்க, நீங்க வேறு இடத்துலயாவது போங்க, இது ஹபு இலா இப்ராஹிம், இப்ராஹிம் நபி இடத்துல போங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல மக்கள் வந்து, நீங்க அல்லாஹ்வுடைய ஹலீலு, அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர், நீங்க பரிந்துரை பேசக்கூடாதா, பரிந்துரை செய்யக்கூடாதான்னு சொல்லப்படும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன தன்னுடைய நிலை குறித்து கவலைப்படுவாங்க. இன்னி கது குன்து கதப்து சலாச கதிபாத்தின், நான் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது 3 பொய்களை பேசியிருந்தேன், அதை இப்ப நினைச்சு பார்த்து எனக்கு கலக்கமா இருக்கு, பயமா இருக்கு, அதனால அல்லாஹ் என் மேல கடும் கோபத்தில் இருக்கிறான் நான் நினைக்கிறேன். நீங்க என்னிடத்துல போகாதீங்க, இது ஹபு இலா மூசா, நீங்க மூசா நபி இடத்துல போங்க. அவங்க 3 பொய் குறித்து அவங்க கவலைப்படுறாங்க, தன்னுடைய தவறை குறித்து. இன்னைக்கு உலகத்துல பொய்யே வாழ்க்கையாக கொண்டு செயல்படக்கூடிய பல மனிதர்கள் அதை பற்றி சிந்திக்காம செயல்பட்டு கொண்டிருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளில், அதுவும் குறிப்பிட்ட ஒரு சூழலில் சொல்லப்பட்ட அந்த 3 பொய்கள் குறித்து கவலைப்படுறாங்க. பாருங்க, கலக்கமா இருக்கு எனக்கு, என்ன நீங்க கேட்காதீங்க, நான்லாம் இப்ப வாய் திறக்க முடியாது, பேச முடியாது, நப்சி நப்சி, என்னுடைய நிலையே பெருசா இருக்குது, நீங்க மூசா இடத்துல போங்கன்னு சொல்லிடுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல வந்து, நீங்க எங்க இடத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி பரிந்துரை பேசுங்க, பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லப்படும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மறுப்பாங்க, அல்லாஹ் என் மேல கோபமா இருக்கிறான், இன்னிய கது கத்தல்து நப்சன், நான் ஒரு உயிரை கொலை பண்ணிட்டேன், அந்த தவறு குறித்து எனக்கு பயமாக இருக்கிறது, அது அறியாமல் செய்த தவறு, அல்லாஹ்வே அதை திருக்குர்ஆன்ல அது அறியாமல் செய்தது என்று பல கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒன்றை கூட அவங்க கவலைக்குரியதாக கருதி, நான் பேச முடியாது, நப்சி நப்சி, என்னுடைய நிலைய பெரிய நிலையாக இருக்கிறது, நீங்க ஈசா நபி இடத்துல போங்க. இப்படி ஒவ்வொரு இறை தூதராக இறுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வர்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிந்துரை செய்ய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதி அளிப்பான் என்கிற செய்தியை புகாரில 47:12 ஆகிய இலக்கத்தில் பதிவான ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த நாளினுடைய கலக்கத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. இறை தூதர்களே கலங்கி கொண்டிருக்கிறார்களே, பல இறை தூதர்களும் தமது தாங்கள் செய்த அந்த தவறுகள் குறித்து கலங்குகிறார்கள் என்றால், அந்த நாளினுடைய திடுக்கம், அல்லாஹுடைய விசாரணை எவ்வளவு கடுமையானதா இருக்கும். எதுவுமே நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாம் பதிவேட்டில் அவ்வளவு தயாரா இருக்கும். எந்த ஒருவரும் தன்னுடைய தான் இந்த உலகத்தில் செய்த செயல்களில் இருந்து எந்த ஒன்றையும் அல்லாஹுடைய கவனத்திலிருந்து மறைக்க முடியாது. எல்லாத்தையும் அல்லாஹ் பதிவேட்டில் வச்சிருப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், யௌம நதுஉ குல்ல உனாஸின் பி இமாமிஹிம், ஒவ்வொரு மனிதர்களையும் அவர்களுடைய பதிவேட்டுடனே நாம் அவர்களை அழைப்போம். ஒவ்வொருத்தையும் அல்லாஹ் அழைப்பான், அழைச்சு அவங்களுக்கு பதிவேட்டை கொடுத்துருவான். பதிவேடு பேசும், அந்த பதிவேட்டில் அவர்கள் செஞ்ச எல்லா விதமான செயல்பாடுகளும் அதுல இருக்கும். அந்த பதிவேட்டை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வலதைனா கிதாபு யன்திகு பில் ஹக், நம்மிடத்தில் உண்மையை பேசும் பதிவேடு உண்டு. வஹும் லா யுதுலமூன்,
அவர்கள் அநீதிக்குள்ளாக்கப்பட மாட்டார்கள். யாருக்கும் எந்த அநியாயமும் நடக்காது. பதிவேடு அது சும்மா ஒருத்தர் மேல உள்ள குரோதம், விரோதம், வெறுப்பு அதையெல்லாம் வெளிப்படுத்துற பதிவேடு கிடையாது. உண்மையை பேசும், நடுநிலையா இருக்கும், எந்த விதமான பொய்யும் அதுல இருக்காது, தவறு இருக்காது, யாருக்கும் அதுல அநீதிலாம் இருக்காது. உண்மையை பேசக்கூடிய பதிவேடு நம்மிடத்தில் உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த கருத்துக்களை அல் முஃமினூன் என்கிற அத்தியாயத்தில் 62வது வசனத்திலையும், முன்பு சொன்னத அல் இஸ்ரா என்கிற அத்தியாயத்தில் 71வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். பதிவேடு வழங்கப்பட்டுரும். அந்த பதிவேட்டை பார்த்து மனுஷன் அலறுவான். மனிதன் சொல்வான், கூலுன யாவைலத்தனா மாலிஹாதல் கிதாப், எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, இது என்ன பதிவேடு? லா யுகாதிரு சகீரத்தன் உலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, இதில் சிறியது பெரியது எதுவுமே விடுபட்டிருக்கவில்லையே. நான் செய்த அற்பம் என்று கருதிய சின்ன செயலும் இதில் பதிவாகி இருக்கிறது. நான் பாரதூரமாக கருதி செய்த அந்த காரியமும் இதில் பதிவாகி இருக்கிறது. எந்த ஒன்றும் இந்த பதிவேட்டில் விடுபடவில்லை என்று புலம்புவான். பதிவேட்டை பார்த்த மனிதர்கள், என்னுடைய எந்த செயலும் விடுபடவில்லையே, அனைத்துமே இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதே. அல்லாஹ் எல்லாத்தையும் காட்டிடுவான். அதுக்கப்புறம் அங்க யாராவது மறுத்து பேச முடியுமா? அப்படியான ஒரு பதிவேடு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், வஜது மா அமிலு ஹாதிரான், தாங்கள் செய்த அனைத்தையும் தமக்கு முன்பாக அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள், காண்பார்கள். என்னென்ன பண்ணோம் அனைத்தையுமே அல்லாஹ் அங்க நமக்கு முன்பாக காட்டுவான். யாரும் அங்கே மறுக்க முடியாது. இந்த உலகத்தில் யார் என்ன வேண்டுமானாலும் மறுத்து பேச இயலும். மறுமை நாள் அல்லாஹ்விடத்தில் மறுத்து பேச முடியுமா? எந்த ஒன்றையும் மறுத்து பேச முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு அடியார்கள் செய்த செயல்பாடுகளை எல்லாம் போட்டு காட்டிடுவான். அல்லாஹுக்கு அனைத்துமே பதிவு செய்யறது லேசு தானே. இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் பல்வேறு விதமான வீடியோக்களை எல்லாம் நம்ம பதிவு பண்றோம். எவ்வளவு மணி நேரங்கள் உள்ளதை பதிவு பண்றோம். இந்த காலத்தில் எது சாத்தியமாக ஆகிவிட்டது? ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அவர் மரணிக்கும் வரையிலையும் அவருடைய வாழ்வில் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தாரோ ஒன்று விடாமல் பதிவு செய்வதற்குரிய தொழில்நுட்பம் வந்து விட்டது. அதுக்குரிய டெக்னாலஜி வந்து விட்டது. வீடியோக்களாக பதிவு செய்து கொள்ள முடியும். அதை மெமரி கார்டுகளில் சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒன்று விடாம பதிவு செய்யறதுக்கு சாத்தியப்படுதுன்னா நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு சாத்தியப்படாதா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தையும் பதிவு செய்து வைத்திருப்பதற்கு ஆற்றல் இல்லாதவனாக இருக்கிறானா? அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆற்றல்கள் உள்ளவனா இருக்கிறான். அப்ப எல்லாத்தையுமே அல்லாஹ் பதிவு பண்ணி ஏட்டை தருகிறான் என்றால் அந்த ஏட்டில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கும்? நம்ம அமல்கள் தானே, நம்முடைய செயல்பாடுகள் தானே. பாவமான காரியங்களை செய்திருந்தால் பாவங்கள் தானே அதுல நிரம்பி வழியும். அப்படிப்பட்ட பாவமான காரியங்கள் நம்மளை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுமா? அப்ப நல்லறங்கள், வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துகின்ற பொழுது அந்த வணக்க வழிபாடுகள் அதுல நிரம்பி வழியும். நம்முடைய ஏடுகள்ல அல்லாஹ் நம்முடைய ஏட்டை காட்டுகின்ற பொழுது, காண்பிக்கின்ற நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் காண்பிக்கின்ற பொழுது நம்முடைய தொழுகை வரணும், நோன்புகள் வரணும், நம்முடைய வணக்க வழிபாடுகள் அதில் அதிகமாக இடம்பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற இந்த குறுகிய கால அவகாசத்திற்குள்ளாக பல வணக்க வழிபாடுகளை நம்ம செய்யணும். அதுதான் மிக முக்கியமானது. அது போக ஏட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வழங்குவதைப் போல நியாய தராசு என்ற தராசையும் அல்லாஹ் எடை போட்டு பார்ப்பான். மனிதர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் எடை போட்டு பார்க்கக்கூடிய நியாய தராசு அல்லாஹ் திருக்குரானில் அதையும் சொல்கிறான். நியாயமான தராசை நாம் நிறுவுவோம் லியௌமில் கியாமா, மறுமை நாளுக்காக வேண்டி. ஃபலா துதுலமு நஃப்சுன் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவும் சிறிதளவும் அநீதிக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள். வயின்கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், கடுகின் விதையளவுக்கு அது உள்ளதாக இருந்தாலும் சரி, அத்தைனா பிஹா, அதை நாம் கொண்டு வருவோம். நல்லதோ கெட்டதோ, சின்னதா அற்பமானதா இருந்தாலும் அதையும் நாம் அந்த தராசுல கொண்டு வந்துருவோம். கஃபா பினா ஹாசிபீன், விசாரிப்பதற்கு நாமே போதுமானவர்கள் என்று அல் அம்பியா என்கிற அத்தியாயம் 47வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்ப தராசுன்னு ஒன்றை நிறுவி மறுமை நாள்ல மனிதர்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹ் அதுல நிறுத்து பார்க்க போறான். அதுவும் நடக்கும். தராசுல நம்முடைய காசு பணத்தை, இந்த உலகத்துல நம்ம சேர்த்து வச்சிருக்கிற காசு பணத்தை அதுல போட்டு நிரப்புவானா? அதையா அல்லாஹ் அங்க நிறுத்து பார்க்க போறான்? நம்ம இந்த உலகத்துல சம்பாதிச்ச பேரு புகழ் செல்வாக்கு அதை அல்லாஹ் அங்க நிறுத்து பார்க்க போறானா? அது கிடையாது. உலக மறுமை நாள்ல அல்லாஹ் அந்த தராசில் நிறுத்து பார்ப்பது நம்முடைய அமல்கள், வணக்க வழிபாடுகள். அதற்கும் நாம வணக்க வழிபாடுகளை அதிகமாக திரட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல மறுமை நாள்ல மிக முக்கியமான மற்றும் ஒரு கட்டம், ஒரு பாலம். நரகத்தினுடைய மேற்பரப்பில் அந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கும், சொர்க்கத்தை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த பாலத்தில் ஒவ்வொருவர்களும் பயணிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, அதில் வராதவர் என்றே யாரும் இல்லை, எல்லோரும் அந்த பாலத்தில் வந்தாகணும். கான அலா ரப்பிக்க ஹத்மம் மக்தியா, இது உமது இறைவனிடத்தில்
ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட அவசியமான விஷயமாக ஆகிவிட்டது. சும்மனு நஜில்லதீன தக்கவ், அல்லாஹ்வை அஞ்சி நடந்தவர்களை நாம் காப்பாற்றுவோம், அவர்களை நாம் அந்த பாலத்தில் ஈடேற்றி விடுவோம். நதருல் ஸாலிமீன ஃபீஹா ஜிஸியா, அநியாயக்காரர்களை அதிலே நாம் வீழ்ந்தவர்களாக நாம் விட்டு விடுவோம் என்று மரியம் என்கிற அத்தியாயம் 71, 72 ஆகிய வசனத்துல இடம்பெறுகிறது. அப்ப பாருங்க, பாலம்னு ஒண்ணு அல்லாஹ் ஏற்படுத்தலாம், அதுல பயணிக்கணுங்கிற அல்லாஹ். எல்லாருமே பயணிச்சாகணுமா, நரகத்துடைய மேல கீழே விழுந்தா நரகம். அந்த பாலம் முடிவடைவது எங்க? சொர்க்கத்தை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும். பயணத்தினுடைய முடிவு, அந்த பாலத்தினுடைய முடிவு சொர்க்கத்தை நோக்கியதாக இருக்கும். இதுல எல்லோருமே பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த பாலத்தை பற்றி தான் பல பேர் அறியாம சிராத்துல் முஸ்தகீம் பாலம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு இந்த பாலத்துக்கு பேர் என்னவா? சிராத்துல் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்கள்ட்ட அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு, அது தவறான நம்பிக்கை. அப்படியான ஒரு பேரை நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி தரல. சொல்லப்போனா சிராத்துல் முஸ்தகீம்னா என்ன அர்த்தம்? நேரான பாலம்னு அர்த்தம், நேரான பாதை, நேரான பாலம் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நேரான பாதையை காட்டுன்னு துவா தான் கேட்க சொல்றான். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எனக்கு சிராத்தல் முஸ்தகீமை காட்டு, நேரான பாதையை காட்டு, அந்த நேரான பாதையில என்ன வழி நடத்துன்னு அல்லாஹ் இடத்துல நம்ம பிரார்த்தனை செய்யறோம். அது வேற. மறுமை நாளில் உள்ள இந்த பாலத்துக்கு சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற ஒரு பேர் இருப்பதாக ரசூலுல்லாஹ் நமக்கு எங்கேயுமே சொல்லல, அல்லாஹ்வும் குர்ஆன்ல நமக்கு எங்கேயுமே சொல்லல. விளங்குதா? அதுவும் இல்லாம இந்த பாலம் அது நேரான பாலமாலாம் இருக்காது. இந்த பாலத்தை பற்றி புகாரில 74:39, 74:38 இதுல எல்லாம் நீங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட பாலம்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவங்க பேர் வச்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் நேர் மாற்றமானது. இவங்க நேரான பாதைன்னு வச்சிருக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் நேர் மாற்றமா மதுஹலத்துன் மஸில்லத்துன், அது வழுக்கி விடக்கூடிய பாலம், கால்களை எல்லாம் சறுக்கி விடக்கூடிய பாலம். அந்த பாலத்தின் மீது நீண்ட இரும்பு கொக்கிகள்லாம் இருக்கும், கருவேல மரத்தினுடைய முற்கள் இருக்கும். அதன் பருமனை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அவ்வளவு சிரமம் நிறைந்த ஒரு பாலமாக, பயணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதை சொல்வதற்கு என்ன காரணம்? இப்படிப்பட்ட இந்த பாலத்தின் போது வேகமாக நம்ம பயணிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்றால், ஏன்னா இந்த பாலத்தை கடந்தாதானே நமக்கு சொர்க்கம். கீழே தவறி விழுந்துட்டா நரகமா இல்லையா? இதிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாத்தி இந்த பாலத்துல வேகமாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹுடைய அருள் தேவை. அது போல நம்முடைய வணக்க வழிபாடுகள் வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். தஜ்ரீ பிஹிம் அமாலுஹும், ஒவ்வொருவரையும் அவர்களுடைய அமல்கள் தான் இந்த பாலத்திலிருந்து அவர்களை அழைத்து செல்லும். இதுல வேகமா சில பேர் மின்னல் வேகத்துல போவாங்களாம். மின்னல் வேகத்துல போறாங்கன்னா அதனுடைய பொருள் அவங்க செஞ்ச அமல்கள். அந்த அமல்கள் அவர்களை மின்னல் வேகத்தில் அழைத்து செல்கிறது. சில பேர் குதிரையினுடைய வேகத்துக்கு ஈடாக போவாங்களாம். அவங்க செஞ்ச அமல்கள் குதிரையின் வேகத்திற்கு அவர்களை ஈடாக்க வேகமாக அழைத்து செல்கிறது. சில பேர்ட்ட அமல்கள் இல்லைன்னு சொன்னா பாதிலேயே அவர்கள் நின்று விடுவார்களாம். நின்று தவழ்ந்து தவழ்ந்து செல்வார்கள். அறவே அமல்கள் இல்லாமல் தீர்ந்து போய்விடுகின்ற பொழுது அவங்க கீழே விழுந்துருவாங்க, நரகத்துக்கு பலியாகி விடுவார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அந்த செய்தியை, அது தொடர்பான விரிவான செய்தியை புகாரில் நீங்க 74:39 ஆகிய இலக்கத்தில் நீங்க பார்க்க முடியும். அப்ப இந்த பயணத்தை சிரமமின்றி கடப்பதற்கும் நமக்கு அமல்கள் தான் தேவை. இந்த உலகத்தில் நாம் ஒரு பயணம் மேற்கொள்றோம்னா அந்த பயணத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் திரட்டி கொள்கிறோமா இல்லையா? கார்ல போறோம்னா காருக்கு தேவையான பெட்ரோலு, அந்த பயணத்தின் போது நமக்கு தேவையான உணவு எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்றோம்ல. அது மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து நம்ம ஊர்களுக்கு பயணமாக புறப்பட்டு வர்றோம்னு சொன்னா அந்த பயணத்துக்கு தேவையான டிக்கெட்டுகள், ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே, விசா ஏற்பாடு என்று எல்லாவற்றையும் கவனம் செலுத்துறோமா இல்லையா? இந்த உலகத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய பயணம் என்பது அற்பமான பயணம், சின்ன ஒரு பயணம். ஆனா மறுமையில அது நம்முடைய வாழ்வை நிரந்தரமான வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய பயணம். அது சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிக்கிற பயணம். அந்த பயணத்துக்கு எது எரிபொருள் என்பதும் நமக்கு சொல்லப்பட்டுருச்சு. எதுங்கிறாங்க? நீங்க செய்யக்கூடிய அமல்கள் தான் உங்களை அந்த பயணத்துல கூட்டு போகும். அந்த பாலத்தை கடக்க செய்யக்கூடியது நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள். எவரிடத்தில் அதிகமான அமல்கள் இருக்கின்றதோ அவர்கள் மிக விரைவாக அந்த பாலத்தை கடப்பார்கள். அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஒவ்வொரு நிலையிலையும் மறுமையில நமக்கு ரசூலுல்லாஹ் இதையெல்லாம் சொல்றாங்க பாருங்க. பதிவேடுன்னு ஒன்று சொல்றாங்க, மீசான்கிற நன்மை தீமை எடை போட்டு பார்க்கக்கூடிய தராசு சொல்றாங்க. அதே போல இந்த பாலத்தை பற்றி, இந்த பயணத்தை பற்றி நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஒவ்வொரு நிலையும் நமக்கு இருக்கக்கூடியது அமல்கள் தான். இப்ப மறுமையின் அனைத்து இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையிலையும் அதிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவையாக நம்முடைய அமல்கள், நல்லறங்கள் தான் இருக்கிறது. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம அதிகமான நல்லறங்களை திரட்டுங்கள் என்று நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் தானும் இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவு வணக்க வழிபாடுகள் ஆர்வத்தோடு செஞ்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறை தூதராக
முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபர்களாக இருந்தாங்க. இருந்தும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் சோடை போயிருந்தார்களா? தொழுகையில கவனமற்று இருந்தார்களா? தான தர்மங்கள் செய்வதில் அலட்சியமா இருந்தார்களா? எந்த ஒரு வணக்க வழிபாட்டிலேயாவது நபிகள் நாயகம் பொடுபோக்காக இருந்தார்கள் சொல்ல முடியுமா? அல்லது தனக்கெல்லாம் எல்லா பாவமும் அல்லாஹ் மன்னிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால அமல்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னாங்களா? இன்னைக்கு நிறைய பேர் சூஃபிகள் என்று சொல்லிக்கொண்டு, நாங்களாம் அவுலியாக்கள் இறை நேசர்கள் என்று சொல்லிக்கொண்டு, மகான்களின் வாரிசுகள் என்று சொல்லிக்கொண்டு தொழுகை இல்லாம இருப்பார்கள். கேட்டா எங்களுக்கெல்லாம் தொழுகை தேவையில்லை, நாங்க முக்தி நிலையை அடைஞ்சிட்டோம், கனவிலேயே தொழுது கொண்டிருப்போம், காபாவில் தான் ஒவ்வொரு வக்தையும் நான் தொழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி சொல்வதற்கு பல காரணங்கள் இருந்தது. தான் ஒரு இறை தூதர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்று அல்லாஹ்வினால் அறிவிப்பு செய்யப்பட்டவர்கள். அப்படி இருந்தும் வணக்க வழிபாடுகள்ல சாமானிய ஒரு முஸ்லிம் காட்டுகிற ஆர்வத்தை விட, ஈடுபாட்டை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான அளவுல ஈடுபாடு காட்டினாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ஒருத்தவங்க வந்து கேட்கிறாங்க, அன்னையே, நீங்க நபிகள் நாயகம் அவர்களோடு எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறீங்க, வாழ்ந்த இந்த வாழ்க்கையில உங்கள் மனதை கவர்ந்த நிகழ்வு ஏதேனும் உண்டா? அப்படி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஆம், ஒரு நிகழ்வு உண்டு, அது என்னுடைய மனதை கவர்ந்த ஒரு நிகழ்வு. ஒரு நாள் இரவு நபிகள் நாயகம் என்னிடத்தில் வந்து, ஆயிஷா, எனக்கு நீ அனுமதி வழங்கு, நான் இன்று இரவு முழுவதும் வணக்க வழிபாட்டில் ஈடுபட போகிறேன் என்று சொன்னார்கள். அந்த இரவு அன்னை ஆயிஷாவுடைய வீட்டில் தங்குவதற்கு உண்டான இரவு. முழு இரவும் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு ஏற்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல அனுமதி கேட்கிறாங்க. அப்ப நான் ரசூலுல்லாஹ்விடத்துல சொன்ன, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு எது விருப்பமானதோ அதுதான் எனக்கும் விருப்பமானது, தாராளமாக நீங்கள் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுங்கள் என்று சொன்னேன். நபிகள் நாயகம் வணங்கி வழிபட ஆரம்பித்தார்கள். பின்னிரவு நேரம், சுபுகுடைய நேரம் நெருங்குகிறது. பிலால் பாங்கு சொல்வதற்கு வந்தார். அதுவரையிலும் நபிகள் நாயகம் அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள், தொழுகையில் ஈடுபட்டார்கள், பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள், அழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய அழுகை எந்த அளவிற்கு இருந்ததே, நபிகள் நாயகம் அவருடைய கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் ரசூலுல்லாஹ்வுடைய கன்னங்களை நனைத்தது, பிறகு தாடியை நனைத்தது, பிறகு தாடியிலிருந்து வழிந்தோடி நபிகள் நாயகத்துடைய மடியில் விழுந்தது. அந்த அளவிற்கு அழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். பிலால் அவர்கள் வந்தார்கள். வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரை, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க, அல்லாஹ் தான் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானே என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக ஆகக்கூடாதா என்று சொன்னார்கள். இந்த நிகழ்வு என்னால் மறக்க முடியாத நிகழ்வு, இது என்னுடைய மனதை மிகவும் கவர்ந்த நிகழ்வு என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. இது இப்னு ஹிப்பான்ல 620வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. யோசித்து பாருங்கள், நபிகள் நாயகம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க தான், ஆனா வணக்க வழிபாடு சாமானிய முஸ்லீமை போன்று அதீத ஆர்வத்தோடு வணக்க வழிபாடுல ஈடுபடுறாங்கல்ல. ஈடுபட்டு சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியான ஆகக்கூடாதா, இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அல்லவா, அதைத்தானே இந்த வணக்க வழிபாட்டின் மூடாக நான் அதை ஈடு செய்ய பார்க்கிறேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற அடியானா ஆக முயற்சிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எவ்வளவு வணக்க வழிபாடு! நபிகள் நாயகம் அவர்களுடைய இரவு தொழுகை முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சல்லைத்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்த லைலத்தின், ஒரு இரவு நான் நபிகள் நாயகம் அவர்களோடு தொழுகையில் ஈடுபட்டேன். ஃபஃப்தஹல் பக்கரத, பக்கரா அத்தியாயத்தை ஓத ஆரம்பித்தார்கள். அப்போ நான் நினைச்சேன், ரசூல்லா ஒரு பக்கரா அத்தியாயத்தில் ஒரு 100 வசனம் ஓதிட்டு ருக்கு செஞ்சிருவாங்கன்னு எனக்கு நானே சொல்லி கொண்டேன். ஆனால் அதையும் தாண்டி சென்றது. சரி, பக்கராவை முடித்து விட்டு ருக்கு செய்து விடுவார்கள் என்று நினைத்தேன், அதையும் தாண்டி சென்றது. அதற்கு பிறகு சும்ம இஃப்தஹன் நிசா, பக்கரா அத்தியாயத்தை முடித்து விட்டு நிசா அத்தியாயத்தை ஆரம்பித்து விட்டார்கள். நிசா அத்தியாயத்தை முடித்துவிட்டு சும்ம இஃப்தஹ ஆல இம்ரான், ஆல இம்ரான் அத்தியாயத்தை ஆரம்பித்து விட்டார்கள். இது எல்லாவற்றையும் நிதானமாக ஓதி தொழுதார்கள். அதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் அவர்கள் ருக்கு செய்தார்கள். ஒரு ரக்காத்திலேயே பக்கரா, நிசா, ஆல இம்ரான், வரிசை முறை மாறி இருந்தாலும் தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் தொழுகையில ஓதி இருக்கிறாங்க. அப்ப 3 அத்தியாயம், பக்கரா அத்தியாயம், ஆல இம்ரான், நிசா, 3 அத்தியாயம் வரிசைப்படி சொல்றதா இருந்தா, 3மே சின்ன சின்ன அத்தியாயமா, எவ்வளவு பெரிய அத்தியாயம்! இந்த 3ஐயும் ஒரு ரக்காத்தில் ஓதினார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பின்படி. அப்படின்னா எவ்வளவு ஈடுபாட்டோட தொழுதுருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஓதுவாங்களே, எக்ஸ்பிரஸ் ரயில் வேகத்தில்
ரொம்ப வேகமா ஃபாஸ்ட்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓதுவாங்க. அப்படி அல்ல, நிதானமாக இந்த 3 அத்தியாயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி தொழுதுருக்கிறாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வணக்க வழிபாடை பார்க்குறோம். நோன்பு வைப்பதாக இருந்தாலும் தான தர்மங்கள் செய்வதாக இருந்தாலும் கடமையான தொழுகையில் பேணுதலாக இருந்ததை போல அதை விட உபரியான வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தவறாமல் நிறைவேற்றினார்கள். கடமையான நோன்பை போல உபரியான நோன்புகளையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். வாரம் திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அல்லாஹ் அந்த நாளில் தான் வணக்க வழிபாடுகள் எடுத்துக்காட்டப்படுகிறது என்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன? நம்ம நோன்பு வச்சு அந்த நாளில் நம்முடைய வணக்க வழிபாடு அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்காட்டப்படுமா இல்லையா என்கிற எண்ணத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் வியாழன் தொடர்ந்து நோன்பு நோட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வணக்க வழிபாடுகளிலிருந்து நம்ம பாடம் பெறணும். நாமும் நம்முடைய மறுமைக்கு உண்டான சேமிப்புகளான இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை பெருக்கிக் கொள்ளணும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியான ஒரு செய்தியை புகாரில் 1149 அந்த இலக்கத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன செய்தி? நபிகள் நாயகம் அவர்கள் பிலால் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, பிலால் அவர்களே, யா பிலால், ஹத்திஸ்னி பி அர்ஜா அமலின் அமில் தஹு ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் நீங்கள் மிகுந்த ஆதரவோடு செய்யக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு எது? அதை எனக்கு சொல்லுங்க. ஏன் கேட்குறாங்க தெரியுமா? ஃபஇன்னி சமிஅத்து தஃபன அலைக், ஏனென்று சொன்னால் சொர்க்கத்தில் உங்கள் காலடி ஓசையை நான் கேட்டேன். சொர்க்கத்துக்கு நான் போகும்போது அந்த சொர்க்கம் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்ற பொழுது உங்கள் காலடி சப்தத்தை நான் கேட்டேன். அப்போ நீங்கள் என்ன அமல் செய்றீங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. பிலால் அவர்கள் சொல்கிறார்கள், மா அமில் து அமலன் அர்ஜா இந்தி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் மிகப்பெரிய அளவில் ஆதரவு வைத்து செய்யக்கூடிய வணக்க வழிபாடு என்னவென்று சொன்னால், இன்னீலமா தத்தஹர் தஹூரன் ஃபி சாஅத்தி லைலின் அவ் நஹாரின், பகலிலோ இரவிலோ எப்போது நான் ஒழு செய்தாலும் இல்லா சல்லைத்து பிதாலிக்க அத்துஹூர், அந்த ஒழுவின் காரணத்தினால் நான் தொழாமல் இருப்பதில்லை. அல்லாஹ் நாடி அளவுக்கு நான் தொழுதுருவேன். பகல்லையும் இரவுலையும் அடிக்கடி ஒழு செய்வார்கள். ஒழு செய்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ் நாடி அளவுக்கு நான் தொழுது விடுவேன். இதை நான் வழக்கமாக மிகுந்த ஆதரவோடு நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்றாங்க. அப்ப அவங்களிடத்தில் உள்ள அந்த இபாதத்து வணக்க வழிபாடு. குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பிலான சம்பவத்தை புகாரில் 39, 89 ஆகிய இலக்கத்தில் பார்க்கலாம். குபைப் அவர்கள் எதிரிகளால் பிடிக்கப்பட்டு கொல்லப்பட போறாங்க. கொல்லப்படுவதற்கு முன்பு குபைப் அவர்கள் எதிரிகள்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. தஊனி அன் உஸல்லி ரக்அத்தைனி, 2 ரக்காத்து தொழுவதற்கு மாத்திரம் எனக்கு அனுமதி தாருங்கன்னு கேட்குறாங்க. கொல்லப்படுகின்ற நேரம் அனுமதி கேட்டு தொழுகிறாங்க. சுருக்கமாக தொழுதுகிறாங்க. தொழுது விட்டு சொல்கிறார்கள், நான் ஏன் சுருக்கமாக தொழுதேன்னு தெரியுமா? நீண்ட நேரம் நின்று தொழுதால் நான் மரணிப்பதற்கு பயப்படுகிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள். அதனால தான் நான் சுருக்கமாக தொழுதேன். இல்லாவிட்டால் நீண்ட நேரம் நின்று தொழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்கிறார்கள். மரணிப்பதற்கு முன்பு கூட தொழுகையின் மீது பற்று உள்ளவர்களாக, வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த தொழுகை முடிந்துவிட்டு எதிரிகளுக்கு சொன்னார்கள், என்னுடைய மரணம் அல்லாஹ்விற்கானதாக ஆகிவிட்டதற்கு பிறகு நான் எப்படி மரணிக்கிறேன், எங்கே மரணிக்கிறேன் என்பதை பொருட்படுத்த நான் தயாராக இல்லை. என்னுடைய மரணம் அல்லாஹ்வுக்கானதாக ஆகிவிட்டது என்றால் நான் எப்படி மரணிக்கிறேங்கிறத பொருட்படுத்தணுமா, எங்கே மரணிக்கிறேன் என்பதை பொருட்படுத்தணுமா? நீங்கள் என்னுடைய உடம்பில் எங்கே வெட்டினாலும் சரி, வெட்டுகின்ற அனைத்து இடங்களிலேயும் ஒவ்வொரு இணைப்புகளிலையும் அல்லாஹ் பரக்கத்தை செய்வதற்கு, என்னுடைய உடம்பில் வெட்டப்படுகின்ற இடங்களிலெல்லாம் அல்லாஹ் அருள் வளத்தை பொழிவதற்கு இறைவன் நாடினால் அது அவனுக்கு முடியும் என்று குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை புகாரில 39, 89 ஆகிய இலக்கத்தில் பார்க்கணும். இப்படி பல நபித்தோழர்கள் அவங்க மறுமைக்கு உண்டான சேமிப்பை திரட்டி கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஒரு நேரத்தில் கேட்டாங்க, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம சாயிமா, இன்றைக்கு உங்களில் நோன்பு வைத்திருப்பவர்கள் யாரும் உண்டான்னு கேட்குறாங்க. அது ரமலான் மாசம்லாம் இல்லை, உபரியான நோன்பு. யாரும் நோன்பு வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இன்னைக்கு நான் நோன்பு வச்சிருக்கிறேன். அப்படியா? ஃபமன் தபிஆ மின்குமுல் யௌம ஜனாசா, இன்றைக்கு உங்களில் ஒரு ஜனாசாவை பின்பற்றி போனவர் உண்டா? அதற்கும் அபூபக்கர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இன்னைக்கு நான் ஒரு ஜனாசாவை பின்பற்றி போனேன். ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்னைக்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யாரும் இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதற்கும் அபூபக்கர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் இன்னைக்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தேன். அப்படியா? நான்காவதாக, ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதா, இன்றைக்கு உங்களில் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தவர் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கும் அபூபக்கர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் இன்றைக்கு ஒரு நோயாளியை நலம் விசாரித்தேன் என்று சொல்கிறார்கள். 4 வணக்க வழிபாடுகள் குறித்து கேள்வி எழுப்புகின்ற பொழுதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் இதை செய்திருக்கிறேன், நான் இதை செய்திருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது
அந்த வணக்க வழிபாடுகளின் மீது உள்ள ஆர்வத்தை பார்த்து நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே, மஜ் தமஅன ஃபி இம்ரின், ஒரு மனிதரிடத்தில் இந்த 4 காரியங்களும் ஒன்று சேர்ந்து விட்டது என்றால் இல்லா தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருக்க மாட்டார். இந்த 4 வணக்க வழிபாடுகள் இருக்கு. உபரியான நோன்புகளை நோற்பது, ஜனாசாவை பின்பற்றி செல்வது, ஏழைக்கு உணவளிப்பது, நோயாளியை நலம் விசாரிப்பது, இதெல்லாம் சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய வணக்க வழிபாடுகள். இந்த 4ம் ஒரு அடியாரிடத்தில் ஒன்று சேர்ந்து விட்டால், தொடர்ச்சியாக இந்த 4 காரியங்களில் ஒருவர் கவனம் எடுத்து செய்கிறார், ஒரே நாளில் ஒன்று சேருங்கிற அவசியம் இல்லை, சீராக அவ்வப்போது இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் கவனம் செலுத்துகிறார். அப்போ ஒரு அடியாரிடத்தில் இந்த 4 வணக்க வழிபாடுகளும் இருக்கும் என்றால் கண்டிப்பாக அவர் சொர்க்கம் செல்வார், சொர்க்கம் செல்லாமல் இருக்க மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அப்ப அபூபக்கர் அவர்களுடைய வணக்க வழிபாட்டின் மீது உள்ள ஆர்வத்தை பாருங்க. அதே மாதிரி புகாரில 1897 அதுல நபிகள் நாயகம் சொல்றாங்க, எவர் ஒருவர் ஒரு ஜோடியை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுகிறாரோ, ஒரு ஜோடி அந்த வாகனத்தை செலவு பண்ணார்னா நூதிய மின் அப்வாபில் ஜன்னா, அவர் சொர்க்கத்தினுடைய வாசலிருந்து அழைக்கப்படுவார். யா அப்துல்லா ஹாதா ஹைருன், அல்லாஹ்வின் அடியாரே உண்மையிலே இது சிறந்த காரியம் அப்படின்னு சொல்லப்படுவாரே. ஃபமன் கான மின் அஹ்லி ஸலாத்தி துஇய மின் பாபி ஸலா, யார் தொழுகைவாதியாக இருக்கிறாரோ, தொழுகையை தொடர்ச்சியாக தொழுது கொண்டிருக்கிறாரோ அவர் தொழுகையின் வாசலில் அழைக்கப்படுவார். ஒமன் கான மின் அஹ்லில் ஜிஹாதி துஇய மின் பாபில் ஜிஹாத், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போரில் ஈடுபடுகிறாரோ அவர் ஜிஹாத் என்கிற அந்த வாசலில் அழைக்கப்படுவார். ஒமன் கான மின் அஹ்லி சியாமி துஇய மின் பாபிர் ரையான், யார் நோன்பு வைக்கிறாரோ அவர் ரையான் எனும் வாசல் வழியாக அழைக்கப்படுவார். உமன் கான மின் அஹ்லி சதகதி துஇய மின் பாபி சதகா, யார் தான தர்மத்தில் ஈடுபடுகிறாரோ அவர் சதகா தர்மத் என்று ஒரு வாசல் இருக்கும், அந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோன்னே இந்த சொல்லுகின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அபூபக்கர் அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எல்லா வாசல் வழியாகவும் யாரேனும் ஒருவர் அழைக்கப்படுவாரா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு வாசல் வழியாக அழைக்கப்பட்டாலே பெரிய சிறப்பு. அபூபக்கர் அவர்கள் ஆர்வம் கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்போ சொர்க்கத்துக்கு எவ்வளோ வாசல் இருக்குன்னு சொல்றீங்க, இந்த வாசல் வழியாகலாம் ஒவ்வொரு நற்காரியத்தை செய்தவர்கள் அழைக்கப்படுவார்கள்னு சொல்றீங்க, அனைத்து வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படுகின்ற நபர் உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நஅம், ஆம், அப்படியான நபர்கள் உண்டு. அர்ஜு அன் தகூன மின்ஹும், நீங்களும் அவர்களில் ஒருவராக இருக்க நான் ஆசைப்படுகிறேன், நீங்க அப்படி அழைக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப சொர்க்கத்தின் அனைத்து வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படுகிற சிறப்புக்குரிய நபித்தோழராக யார் இருக்கிறார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை புகாரி ஹதீஸ் 1897 ஹதீஸ் நமக்கு சொல்லுது. அப்படின்னா அதுக்கு இபாதத்தான காரணம், வணக்க வழிபாடு. எல்லா தொழுகையினுடைய வாசல்ல இருந்தும், நோன்பின் வாசல்ல இருந்தும், சதகாவுடைய வாசல்ல இருந்தும் அழைக்கப்படுறாங்கன்னா அந்த அளவிற்கு வணக்க வழிபாடுகள் அவங்க கவனமா இருந்தாங்க, ஆர்வத்தோடு இருந்தாங்க என்பது தானே. இதுதான் பரவல பல நபித்தோழர்களிடத்தில் இருந்தது. அதை ஒரு சம்பவம் முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம். ஏழை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, செல்வந்தர்கள் நன்மையில எங்களை மிகைக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு பொருளாதாரம் இருக்கிறது, காசு பணம் இருக்கிறது, அதை கொண்டு தர்மம் செய்கிறார்கள். அது மட்டுமா, யுஸல்லூன கமால் நுஸல்லி, நாங்கள் தொழுவதைப் போல் அவர்களும் தொழுகிறார்கள். வயஸூமூன கமா நஸூமு, நாங்கள் நோன்பு நோற்பதைப் போல் அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள். வயத்தஸத்தகூன வலா நத்தஸத்தகு, ஆனால் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள். அவர்களுக்கு செல்வம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது என்கிற அடிப்படையில தர்மம் செய்கிறார்கள், எங்களால் தர்மம் செய்ய முடிவதில்லை. இத்தனைக்கு அவங்க அடிமையை விடுதலை செய்து கொள்கிறார்கள், எங்களுக்கு அதுவும் முடியறதில்லை, அதெல்லாம் காசு பணம் இருந்தா தானே முடியும். இவங்க ஏழைகள். அப்ப அவங்களுக்கு ஈடாக எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லித்தாங்கிற ஆர்வத்தோட கேட்கிறாங்க. அவங்களுக்கு எது இழப்பா இருக்கு பாருங்க, நன்மை செய்ய முடியலையே, மற்ற நன்மையில போட்டி போடக்கூடிய ஒரு தன்மை. செல்வந்தர்களை பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களே, அவர்களை பார்த்து அவங்கள மாதிரி நம்மளால நன்மை சம்பாதிக்க முடியலையே, நமக்கு அது இழப்பாகுதுன்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு சொல்றார்கள், அப்படியா, நன்மையில் அவங்கள மிஞ்சக்கூடிய ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லித்தரவா, சிறப்பான ஒண்ணு கற்றுத்தரவான்னு கேட்கிறாங்க. பலா யார சொல்லுது, அல்லாஹ்வின் சொல்லித்தாங்க, அதை தானே கேட்கிறோம், அவங்க நன்மையில நாங்க மிஞ்சுவதற்கு ஏற்ப எதையாவது ஒன்று எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் துஸப்பிஹூன வ துகப்பிரூன வ தஹ்மதூன துபர குல்லி ஸலாத்தின் ஸலாஸன் வ ஸலாஸீன மர்ரா, கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை, இதை சொல்லுங்க. இதை சொன்னீங்கன்னா
நன்மையில நீங்க அவங்க ஈடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது இது கூடுதல் நன்மை உங்களுக்கு பெற்றுத்தரும், சிறப்பான ஒண்ணுன்னு நபிகள் நாயகம் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க போறாங்க. சில நாட்கள் கழிஞ்சு மறுபடியும் அந்த ஏழை சஹாபாக்கள் வர்றாங்க. வந்து மறுபடியும் ரசூலுல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களிடமிருந்து ஃபகாலு சமிஅ இஹ்வானுனா அஹ்லுல் அம்வால், அந்த பொருளாதார வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள் எங்கள் சகோதரர்கள், அவர்கள் பிமா ஃபஅல்னா நாங்கள் செய்வதை கேள்விப்பட்டு ஃபஃபஅலு மிஸ்லஹு அவர்களும் இப்போது எங்களைப் போலவே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவங்களும் இப்போ திக்ர் செய்யறாங்க, தஸ்பீஹ் செய்யறாங்க, இப்போ நன்மையில கூடுதல் அவங்களுக்கு போகுது அப்படின்னு நபிகள் நாயகம் அவங்களிடத்துல மீண்டும் வந்து முறையிடுகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, தாலிக்க ஃபதுலுல்லாஹி, அது அல்லாஹ்வுடைய அருள், யுஅ்தீஹி மய்யஷா, அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு வழங்குகிறான். இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அந்த செல்வத்தை அவர் சரியான வழிமுறையில் பயன்படுத்துகிறார், அதன் மூலம் மறுமைக்கு தேவையானதை திரட்டி கொள்கிறார் என்றால் இது அல்லாஹ் அவர்களுக்கு செய்திருக்கிற அருள், தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு வழங்குவான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள்ங்கிற செய்தியை பார்க்கிறோம். இப்ப பாருங்க, சஹாபாக்களினுடைய பல நபித்தோழர்களுடைய ஆர்வம் நன்மையான காரியங்களை அதிகம் திரட்டிக் கொள்ள வேண்டும் என்பதுல இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இப்படியாக பல நல்லறங்கள்ல அவங்க மிகுந்த ஈடுபாட்டோட ஆர்வத்தோட செஞ்சிருக்கிறாங்க. நாமும் அதை கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா அது நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்கு மற்றும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படாது. இந்த உலகத்தில் நாம் அமல்களை செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஒரு முறைதான், மரணத்திற்கு முன்பு வரையிலும் தான். மரண நெருக்கத்தில் யாரும் கேட்ட வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பானா? சில பேர் கேட்பாங்களாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅ ஹதஹுமுல் மௌத், அவர்களில் யாரேனும் ஒருவருக்கு மரணம் ஏற்படுகின்ற பொழுது, கால ரப்பிர்ஜிஊன், இறைவா என்னை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பு, எனக்கு ஒரு வாய்ப்பு தான், லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் செய்யாமல் போன பல நல்ல காரியங்களை, நல்ல வணக்க வழிபாடுகளை எல்லாம் நான் இப்போது செய்வேன் அப்படின்னு சொல்வாரு. சொன்ன உடனே அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துருவானா? அப்படியா, நல்ல பிள்ளையா இருப்பா, அடுத்தவங்க ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லி சொல்லுவானா? கல்லா, எந்த வாய்ப்பும் இல்லை. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். முடிஞ்சு போச்சு, அந்த வாய்ப்புலாம் உனக்கு முடிஞ்சு போச்சு, இனிமே நீ புலம்பிக் கொண்டே இருக்கலாமே ஒழிய உனக்கு வாய்ப்பு வழங்கப்படாது. ஒமி வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், இதற்கு பிறகு அவர்கள் மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற வரை திரைமறை வாழ்வில் தான் இருப்பார்கள். பர்ஸஹ் என்கிற அந்த வாழ்க்கையில் இருப்பாங்க. அல் முஃமினூன் என்கிற அத்தியாயம் 99, 100 ஆகிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒவ்வொருவரும் மரண வேளையில வாய்ப்பெல்லாம் கேட்பாங்க, அல்லாஹ்விடத்துல வாய்ப்பு வழங்கப்படாது. இருக்கிற இந்த வாய்ப்பை மிக சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு எந்த ஒரு நல்லறத்தையும் அற்பமாக கருதாம, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களே, லா தஹகீரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையில் எந்த ஒன்றையும் நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள். வலவ் அன் தல்கா அஹாக பி வஜிஹின் தல்கீன், உங்கள் சகோதரனின் முகத்தை மலர்ந்த முகத்தோடு பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அதை கூட அற்பமா நினைக்காதீங்க. எந்த நன்மையும் எல்லாத்தையுமே எப்படி பார்க்கணும்? இது என்னுடைய கபர் வாழ்க்கைக்கு உதவக்கூடியது, இதனுடைய மறுமை வாழ்வில் உதவக்கூடிய மிகச்சிறந்த நல்லறம் என்று ஒவ்வொரு நல்லறத்தையும், ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வதாக இருந்தாலும், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதாக இருந்தாலும், நபிகள் நாயகம் சொன்னாங்கல்ல, கலிமத்தானி, 2 வாசகம் உள்ளது, ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, சொல்வதற்கு ரொம்ப லேசு, தகீலத்தானி ஃபில் மீசானி, மீசான் எனும் தராசில் மிகுந்த கனமுடையது, ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி, அல்லாஹ்விற்கு மிக மிக விருப்பத்திற்குரியவை. அது என்ன? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், அல்லாஹ் தூயவன், அல்லாஹ் மகத்துவமிக்கவன் என்று புகழக்கூடிய இந்த வாசகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறப்பிற்குரிய ஒரு வாசகமாக, அல்லாஹ்விற்கு மிகுந்த விருப்பத்திற்குரிய ஒரு வாசகமாக, மீசான் எனும் நன்மை தீமை எடை போட்டு பார்க்கக்கூடிய தராசில் அதிக கனமுள்ள ஒரு வார்த்தையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ ஒரு வார்த்தையை சொல்வதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வணக்க வழிபாட்டையும் அற்பமா நினைக்க கூடாது. இந்த ரமலான் மாதம் இதெல்லாம் நம்ம அதிகமான அமல்களை செய்வதற்குரிய ஒரு மாதம். குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்தில் நம்ம எத்தனை பேர் குர்ஆனை படித்து கொண்டிருக்கிறோம், வாசித்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். இதே குர்ஆன் ஓதுதலை பற்றி நபிகள் நாயகம் நமக்கு என்ன சொன்னாங்க? இந்த குர்ஆன் மறுமையினால நமக்கு ஆதாரமாக இருக்கும் என்று சொன்னார்களா இல்லையா? அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக்க அவ் அலைக்க, இந்த குர்ஆன் உனக்கு ஆதரவாக இருக்கும் அல்லது உனக்கு எதிராக இருக்கும். குர்ஆனை ஓதி அதோட தொடர்பு வைத்துக் கொண்டு அதன் அறிவுரைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற பொழுது அது நமக்கு ஆதரவாக மறுமை நாள் இருக்கும். குர்ஆனின் அறிவுரைகளை புறக்கணித்தால் அதுவே நமக்கு எதிரானதாக மாறிவிடும். ஆகவே இந்த ரமலானில் அதிகமான இபாதத்துகள், குறிப்பாக குர்ஆனை ஓதுதல் போன்ற வணக்க வழிபாடுகளையும் கடமையான வணக்க வழிபாடுகளையும் அதிகமான அளவில் ஈடுபடுகின்ற பொழுது நம்முடைய மறுமை நாளுக்கு உண்டான மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாக அது அமையும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான். என்ன சொல்கிறான்? ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி
ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், யார் அல்லாஹுவை மறுமை நாளில் சந்திக்க விரும்புகிறாரோ அவர் நல்ல அமல்களில் ஈடுபடட்டும். அல்லாஹுவை சந்திக்கணுமா, அல்லாஹ்வை மலர்ந்த முகத்தோட திருப்திகரமான நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பணுமா, அப்படியான ஒரு வாய்ப்பு வேண்டும் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் கற்பித்து கொடுக்கக்கூடியது ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அவர்கள் நல்ல அமல்களில் ஈடுபடட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்விற்கு எதையும் இணை கற்பித்து விட வேண்டாம், ஷிர்க் வைக்கக்கூடாதுங்கிற எச்சரிக்கையும் சொல்லப்படுகிறது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நம்மிடத்தில் இருந்த எல்லா விதமான பாவமான காரியங்களிலிருந்தும் விலகி அதை இந்த ரமலான் மாதத்தை படிப்பினைக்குரிய ஒன்றாக ஆக்கி கொண்டு நம்மிடத்தில் உள்ள எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் முற்றான முறையில விலகி அதிகமான அளவில் வணக்க வழிபாடுகளை ஈடுபடக்கூடிய நன்மக்களாக திகழ வேண்டும். அத்தகைய வாய்ப்பினை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.